கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நேற்று வீடியோ போட முடியல. ஸோ சண்டே வந்து வெளியில் போனதுனால ஸோ வர்றதுக்கு மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ அதுக்கப்புறம் சில ஸ்டாக் வந்து நம்மளோட டாப் கெய்னர். ஸோ அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இறுதி முடிவு உங்களுடைய முடிவாக தான் இருக்கணும். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 165 பாயிண்ட்ஸ்லேருந்து 170 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஃபாலை தான் கொடுத்துருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கணிச்சேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 9:15 உங்களுக்கு புல்லிஷில் தான் இருந்துச்சு. அகைன் மறுபடியும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து எந்த விதமான சப்போர்ட்டில் இருந்தும் இந்த ஸ்டாக், அதாவது நிஃப்டி வந்து மேலே போகலை. ஸோ அதனால் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டாகவே நடந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட், இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அதையும் உடச்சிச்சு அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே இருக்குது இந்த 24,000 இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து 24,339. ஸோ இந்த ரேஞ்சு வரும்போது நிஃப்டி வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, 2 சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம், ஸ்பின்னிங் டாப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அதாவது நேற்றுக்கு ஒரு நல்ல செஷனாக தான் முடிஞ்சிருக்கும். ஆனாலும் எந்த ஒரு நோ இஷ்யூ, அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ எந்த ஒரு கெயினும் கிடையாது இந்த கேண்டிலால். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ, அதாவது 53,620 அப்படின்ற அந்த ப்ரைஸை வந்து எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அதனால் இதுக்கு இடையில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் பேங்க் நிஃப்டியும் கீழே தான் வரும். ஸோ வந்து ரெண்டுமே பேரலராக புல் பேக் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும் 9% என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து, அதாவது இந்த 11%, 20%, எஸ் 20% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? பெரிய புல்லிஷ் கேண்டில். ஸோ அங்கே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் தான். ஸோ கீழே வந்துட்டு அங்கேயும் மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பயன்படுத்திக்கிறலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையா இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 330 இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன், அதாவது இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா ட்ரெண்ட் லைன், ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ எங்கே அப்படின்றது வந்து மேபி இருக்கலாம், பட் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ அந்த ஜோன் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து மொமெண்டம்மை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ முடிவை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல சப்போர்ட்டில் என்ன ஆகிட்டுருக்கு, ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஒருவேளை ஒரு அப்டேட் பண்ணி நாளாயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம இதை மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இது வரைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை டெய்லியில் வச்சு பார்க்கும்போது நிறைய நாய்ஸ் இருக்கும். ஸோ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். எஸ், வீக்லியில் வச்சு வீக்லி ஷார்ட் பார்க்கும்போதே ஓரளவுக்கு இந்த கேண்டிலை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு அன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஆகிட்டு அங்கே ஏறி தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெடிக்டனை பொறுத்த வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ போயிட்டு அகைன் ரீடெஸ்ட். ஸோ இந்த ரீடெஸ்ட்டை முடிச்சுட்டு அகைன் இப்போ என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை தான் நம்ம சொன்னோம். இப்போ அகைன் மறுபடியும் நம்ம ஒரு இதை பிரேக், அதாவது ஆமாம், ஸோ ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, டார்கெட் பார்த்துட்டோம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான், இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 227க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். டார்கெட் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, சாரி, ஸோ காட்ப்ரே ஃபிலிப்ஸ். இந்த காட்ப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் பாருங்கள் 35% வந்து என்ன இருக்குது, ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கு இது வரைக்கும். ஸோ நம்ம அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஜோன், இந்த 2735 இந்த ஜோனில் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம், அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இருந்தாலும் இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்களேன். ஸோ இதை நான் க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போது கரண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரைசிங் வேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. 1 2 3, இது 4th டைம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் ரிட்டர்ன்ஸ் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி எப்போ ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு எஸ்எல்லை கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அப்படின்னு பார்க்கணும், நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக இன்னும் ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேத்திக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் ஏபி கேபிட்டலும் அப்படி தான். ஸோ இதோட அதாவது மல்டியர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ இந்த 251 இப்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அந்த ஸ்டாக்கும் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நம்மளோட டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இது ஒரு 3% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஏத்தர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 7% உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அதாவது ஏத்தர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் தான், பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு மேலே ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இப்போ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். ஸோ அதாவது 42% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு கம்மியான கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 15 days இருக்கும்னு நினைக்கிறேன். கேண்டிலும் பார்க்கும்போது 20 கேண்டில் 1 month இருக்கும். 1 monthக்குள்ளே உங்களுக்கு 42%னா உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் முஞ்சால் ஷோவா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. பட் அதோட விக்கு தான் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. எங்கன்னா இந்த ஹை வரைக்கும் ஒரு கேண்டில் போகும், இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு, அதாவது நெக்ஸ்ட்டு வந்து மேலே இன்னும் போகிறதுனா விக்கு மட்டும்தானே போயிருக்கு. ஸோ இன்னும் சில கேண்டில்ஸ் வந்து மேலே போயிட்டு அகைன் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணுறவங்க நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு நேற்றுக்கே கூட ப்ராஃபிட்டை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் வந்து ஃப்ரைடே இருந்துச்சு. ஆனாலும் இப்போ நேற்று உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பட் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகல. ஸோ இருந்தாலும் இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 348 அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பிரதீப் போஸ்ட்போர்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதோட டார்கெட் நியர்பையில் தான் இருக்குது. இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ அங்கே போகிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்போது நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஆம் சோலார் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்மளால் இந்த சேனலை கவனிச்சோம்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா இங்கேருந்து மேலே தான் போயிருக்கு. போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் லைனை 1 or 2 3 டைம்ஸ்க்கு மேலே உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு அதாவது இங்கேருந்து இதை ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்துட்டு அகைன் மறுபடியும் அப்படியே சைட்வேஸ் மாதிரி போயிட்டு அகைன் இப்போ என்ன இருக்குது, ஸோ கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்ததும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு வந்து விழுந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே விழுகாமல் தாங்கி பிடிக்குது இல்லையா. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு இங்கேருந்து மேலே அதுதான் இது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு ஆக்ட் ஆகும். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட அது மட்டும் இல்லை, இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 2 ட்ரெண்ட் லைன்லையும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்று இந்த ரைசிங் வேஜோட சேனல், இன்னொன்று இதோட ப்ரீவியஸ் லோவில் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த 2லையுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது எந்த ஜோனில் நம்ம எஸ்எல் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோன் தான். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது தான் அதாவது சப்போர்ட் கிடையாது, நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்றப்போ ப்ரைஸ் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 264க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம அதை எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹை தான். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 324. ஸோ அந்த ஜோன் போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் தாண்டி அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ ஒரு சைட்வேஸ் மாதிரி போகலாம், இல்லை ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பெட்ரோநெட் எல்என்ஜி. இந்த பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஃபால், அதாவது 384 அப்படின்றது உங்களுக்கு எல்என்ஜி அதாவது பெட்ரோநெட்டோட ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை முடிச்சுட்டு இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து விழுந்த இந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்துட்டு என்ன ஆகுது, ஹோல்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக் மேலே போகுது. மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அதால் ரேலி கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடியது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதை உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே விழுகுது. ஸோ கீழே விழுந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் மேலே போகுது, அப்போவும் உடைக்க முடியல. அகைன் மறுபடியும் இப்போ என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இப்போது நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஜோனை பார்த்தோம்னா ஸோ இது சார்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டே கேண்டில் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்டாக இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி 1 or 2 3 டைம்ஸ் வந்து என்ன இருக்குது, இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போவும் உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு
கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே ஸோ இந்த கேண்டிலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பிகினராக இருக்கிற பட்சத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை உடச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ இதை ஃப்ரைடே வந்து உடச்சிருச்சு இங்கே வாங்கியிருக்கிறவங்க, ஸோ இங்கே வாங்கியிருக்கலாம். ஸோ இங்கே வாங்கியிருக்கவங்க இங்கே உடச்சிருச்சுன்னு சொல்லி செல் பண்ணியிருந்தா இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை உடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் வரணும். இதை தான் நம்ம சொல்லுவோம், ஓப்பன் க்ளோஸ் வரணும்னு. ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் இந்த ஸ்டாக், இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்களா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குது, அந்த மாதிரி பேரிஷ் கேண்டிலும் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்எல் நம்ம எங்கே வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ரீசனையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம பாஸ் ஆகுது அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஸோ இந்த டைம் இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது இந்த ஜோன் பார்த்தோம்னா இதோட ஆல் டைம் ஹை 1 அங்கே ஹிட், அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், இந்த 2 ஜோனும் என்ன இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது உடைக்க முடியாமல் அகைன் கீழே தானே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்துங்க, இங்கேயும் உடைக்க முடியாமல் கீழே வந்துச்சு, அகைன் இங்கேயும் உடைக்க முடியாமல் கீழே வந்துச்சு. ஸோ இது தேர்ட் டைம். ஸோ இது இப்போது லாஸ்ட்டாக இப்போ புல் பேக் ஆணுச்சு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இதை இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபோர்த் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் உடைச்சிடும். ஸோ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த சேனலை வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இது இல்லை, நான் ஒரு சப்போர்ட்டில் வாங்கிட்டு இன்னும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் பத்தாது. ஒவ்வொரு மனுஷனோட நீட்ஸும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு 10%, 15% அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறது, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட, இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட நம்ம தாராளமாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் இந்த சமன்லால் கேபிட்டல். இந்த சமன்லால் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம கவனித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இது வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 207 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ கீழே விழுந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகும்போது அதை உடைக்க முடியாமல் என்ன பண்ணும், அகைன் மறுபடியும் ஒரு ஃபாலோ சந்திக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்குக்கும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து ஸோ இப்போ உடச்சிருக்கு ஒன்று. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ உடச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு புல்லிஷாக, அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் என்ன, இதோட டார்கெட் வந்து 170 வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. அது மட்டும் இல்லாமல் ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டார்கெட் பார்த்தோம்னா 170 வைக்கலாம். 170 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. பட் இருந்தாலும் இது இந்த டார்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அது 155லேருந்து 170 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 இல்லை 10% வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த நம்ம வந்து இந்த 207 அப்படின்றது இந்த டார்கெட்டை வந்து வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேகமாக இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ இதை செகண்டாக நம்ம சொன்னோம், இந்த 207 அப்படின்றத நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ஹிட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள தகவலை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த டாட்டா ரிலேட்டிவாக ஒரு ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு சில ஸ்டாக்குகள்லாம் கேட்டிருக்குங்க. ஸோ என்னால் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொண்டு வர்றேன். நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணுவோம். டாட்டா டெக்னாலஜி கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக்கை. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ டாட்டா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை, அதாவது
இதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1392 அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால். இப்போ பார்த்தீங்கன்னா 676 இப்போ என்ன ஆயிட்டிருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55% வந்து என்ன இருக்குன்னா டவுன் சைடில் கீழே விழுந்திருக்கு. ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இப்போது சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஓகே, இந்த ஜோனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி அதாவது இப்போ நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. நம்ம நிறைய ஸ்டாக் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஓகே, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கலாம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அகைன் இதை உடச்சி கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸோ இந்த ஜோன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது 4th டைம் என்ன ஆக போகுது, சீன் 4th or 5th டைம் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது, ஸோ இன்னும் ஹிட் பண்ணலை, இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் நமக்கு வேணும். ஸோ இந்த கேண்டில் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால. ஓகே, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை உடைக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல் வந்து இதுக்கு கீழே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒன்று. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 2 வகையில் நம்ம வந்து டார்கெட்டை வந்து இங்கே வைக்கலாம். ஸோ ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனல். ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது கண்டிப்பாக அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த ஜோன் அதாவது இந்த சேனலுக்கு முன்னாடியே இந்த சேனல் வந்துடுது. ஸோ அதனால் இதை ஹிட் பண்ணும்போதே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சேனலெல்லாம் ட்ரா பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எல்லாமே அனாலிசிஸ் பண்ணது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட முடிவே இறுதியானது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.